சுகாராத்யா யுகேன ஆராதயித்தும் சக்யா அப்படின்னு இருக்கே சார். இன்னொரு இடத்துல சுகாராத்யான்னு இருக்கே, இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னும் பொழுது பாஸ்கராச்சாரியார் விளக்கம் கொடுத்தார். யாருக்கு சுகாராத்யா, யாருக்கு துராராத்யா? கம்ப்ளீட்டா சொல்ல போறாரு. வீராராத்யாங்கிறதும் அதே நமாவளி தான் கிட்டத்தட்ட. முழுமையான ஆத்ம அர்ப்பண கிரியா அப்படின்னு சொல்லுவார் பாஷ்யக்காரர். தன்னையே முழுமையா அர்ப்பணிக்க கூடியதான புத்தியோட யாரு பூஜை பண்றாளோ அவளுக்கு சுகாராத்யா. அகம் அப்படிங்கறதான ஒரு நிலையில நான் பூஜை பண்றேன் அப்படிங்கறதான ஒரு லெவல் இருந்ததுன்னா அங்க துராராத்யா. அதாவது என்ன சொல்லுவார்னா, பகவத்பாதா சௌந்தர்ய சொல்லும் போதே சரித கரணானாம் துர்லபா அசுலபா அப்படின்னு எழுதுவார். இந்திரியங்கள்ல கம்ப்ளீட் கண்ட்ரோல் இல்லாதவாளால எவ்வளவு பூஜை பண்ணினாலும் ஆராதனை பண்ணினாலும் சரியா வராது. அவைகள்லாம் வெறும் ஒருத்தருடைய மகாபரிவாட்ட போய் ஒருத்தர் கேட்டான்னு சொன்னேன். அவரே ஒரு லெக்சர்ல சொன்னார், ஒரு உபன்யாசகர். மகாபரிவாட்ட அவ பெரிய பரம்பரை, இந்த பரம்பரையில இருக்கிறவாள்ல மகாபரிவாட்ட அடிக்கடி தொடர்பு இருக்கக்கூடியவா. இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு தடவை போயிட்டு ஏதோ துக்ககரமான லெவல் அவர்கிட்ட போய், நான் ஸ்ரீசக்கரத்தை 3 தடவை பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் துக்கங்கள் எல்லாம் ஆகல அப்படி அப்படின்னு முதல் தடவை போன போது சொல்லிருக்கார். சரிவா அதை காதலியா வாங்கின மாதிரி தெரியல. பல தடவை போயிருக்கார், பல தடையும் சொல்லிருக்கார். ஒரு தடையும் மகாபெரிவா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தடவை போய் பெரியவாட பார்த்து இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், இதுக்கான வழியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போய் பெரியவாட்ட போய் உட்காந்து திருப்பி இதே சொன்னாராம். அதுக்கு அவரை பார்த்து, ஏண்டா இன்னமும் நீ சக்கரத்தை தான் பூஜை பண்ணிட்டு இருக்கியா, அம்பாளை பூஜை பண்ணலையா அப்படின்னாராம். அப்பதான் எனக்கு விஷயம் புரிஞ்சது அப்படின்னாரு. அவரே தன்னுடைய சொற்பொழிவுல சொன்னார். இத ஒரு சொற்பொழிவாளர். அப்போ எது நாள் வரைக்கும் நாம அதை சக்கரம்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோமோ அது சக்கரமா தான் இருக்கும். எப்ப நாம அதை அததான் இந்த ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவா, மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. அது என்னமோ ஆன மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்குங்கிற அர்த்தம் இல்லை. இந்த நாயை கண்டா கல்ல காணும், கல்ல கண்டா நாயை காணுங்கிற பழமொழி கூட இப்படிப்பட்டதுதான். நாம ஏதோ நாயை கல்லால் அடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது இல்ல. நாய் மாதிரி கல்லுல ஒரு சிற்பம் பண்ணி வச்சான்னு வச்சுக்கோங்க. அத நாயின்னு பார்த்தேன்னா அது கல்லுன்னு தெரியாது, அத கல்லுன்னு பார்த்தேன்னா அது நாய்ங்கிறது தெரியாது. இதுக்காக ஏற்பட்ட பழமொழி அது. இதை நாம சரியா புரிஞ்சுக்காம என்னமோ கல்ல நாயை அடிக்கிறதுக்கு கல்லு தேடும் போது கிடைக்கல, கல் இருக்கும் போது அப்படி நாமளா ஒரு விசாரம் பண்ணிட்டோம். அது அப்படி அர்த்தம் இல்லை. அதுதான் அந்த மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானைன்னு சொல்றது. பகவானை நாம எப்படி பார்க்கிறோமோ இதெல்லாம் பின்னாடி வரப்போறது, நாமாவளிகள் எல்லாம் சொல்ல போறோம். நீங்க எல்லாம் தரிசனம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த முண்டக கண்ணி அம்பாள் அங்க போனா அது அம்பாளே உருவம் இருக்கும். அது வெறும் ஒரு அந்த ஒரு வேல் இது மாதிரி கல்லுல இருக்கும். அங்க நாம பார்த்தோம்னா அது அம்பாள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கூட. இந்த வரலட்சுமி விரதத்துல பாத்தீங்கன்னா முகம் மட்டும் வரைவோம், முகத்தை மட்டும் வரைஞ்சுட்டு லட்சுமி ராவே மா இன்ட்டிக்குன்னா அவளுக்கு கால் இல்ல கை இல்ல, அவள் எப்படி வருவோம்? அதோட இல்ல அவளுக்கு ஆசனம் முதலானவைகள் எல்லாம் கொடுக்குறோமே. இதெல்லாம் என்னன்னா முழுமையாக அவளை வெறும் அந்த முகம்ங்கிற இதுல பாக்குறமே தவிர முழுமையாக நிறைய கோயில் எல்லாம் மாரியம்மன் அப்படின்னு பார்த்திருப்பேன். ரேணுகா பரமேஸ்வரன் கழுத்து மட்டும்தான். ஆனா அதுக்கு அங்க பூஜை பண்ணும் போது என்ன வரும் தெரியுமா? இதே வரலட்சுமி விரதத்திலேயே கூட நீங்க அங்க பூஜை பண்ணீங்கன்னா பாதவ பூஜையாமி, ஜங்கவ பூஜையாமி, ஜானுனி பூஜையாமின்னு வரும். இங்க இருக்க ஜங்கமும் இல்ல ஜானுனியும் இல்லையே, நீங்க முகம் மட்டும்தானே வரைஞ்சிருக்கேன். அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது என்னன்னா அதெல்லாம் வெறும் சிம்பாலிக் லெவல் தான். முழுமையாக நம்ம அம்பாளை அந்த தரிசனம் பண்ணணும். இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கண்ணப்பர் சிவலிங்கமாக பார்க்கல, அதை சாட்சாத் பரமேஸ்வரனாக பார்த்திருக்காரு. அதனாலதான் அவர் கண்ணுல ரத்தம் தெரிஞ்சது. நாம இத்தனை தடவை சுவாமி தரிசனம் பண்ணிருக்கோமே, அந்த பானத்துல என்னைக்காவது நம்ம கண்ணு தெரிஞ்சிருக்கோம்? அதெல்லாம் ஒண்ணும் கண்ணு தெரியற மாதிரி தெரியலையே.
ஆனா அவருக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் அந்த சிவலிங்கத்தை பானமாக பார்க்காமல் சாட்சாத் பரமேஸ்வரனாக பார்த்திருக்கார். அதனாலதான் அவருக்கு எங்க கண்ணு இருந்திருக்கு, அந்த கண்ணுல இருந்து ரத்தம் வர்றது தெரிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் அது தெரியல. அந்த மாதிரி அந்த பாவனை வேணும். அந்த மாதிரியான ஒரு பாவனையில யார் யாரெல்லாம் வர்ஷிப் பண்றாளோ அவளுக்கெல்லாம் சுகாராத்தியா. இல்ல அகம் அகம்ங்கிறதாக நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப துராராத்தியா. அதனாலதான் கலித கரணானா மசுலபா. இந்த இந்திரியங்களுக்கு உட்பட்டதாக அகம் இத்தியாதி பதார்த்தங்களுக்கு உட்பட்டதான விஷயத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் துராராத்தியா. இன்னொன்னு துராதர்ஷா, அவளை எல்லாரும் வசீகரணம் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஆனா பக்தி கம்யா, பக்தியினால அடையப்படக்கூடியவள். கூப்பிட்ட உடனே வந்துருவோம். தாய்மானவ சுவாமிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம கதைகள் எல்லாம் பார்த்திருக்கோம். எத்தனையோ இடங்கள்ல சிரமப்படுறவாளுக்கு அம்பாள் தானாகவே வந்திருக்கா. அவள்லாம் ஒரு பெரிய ரிஷிகளோ அவள்லாம் இல்ல, சாதாரண மக்கள். நிறைய கதைகள் எல்லாம் புராணங்கள் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல இந்த மாரியம்மனுடைய அற்புதங்கள், இந்த பல கஷேத்திர மகாத்மியங்கள் எல்லாம் எடுத்துன்னு பார்த்தோம்னா அவ்வளவு எளிமையானதாக ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்துக்கெல்லாம் பகவான் வந்த மாதிரி பார்த்திருக்கோம். கஜேந்திர மோட்சத்திலேயே அப்படித்தானே, யானை கூப்பிட்டுதுங்கிறோம், அது ஆதி மூலமே நான் கூப்பிட்டுருக்கோம். ஆதி மூலமே யானை கூப்பிடுமா, ஏதோ ஒரு பிளிர் இருக்கு. அந்த பிளிரல் ஆதி மூலம்னு மனசுல நினைச்சிட்டு அது பிளிர். குழந்தைகள்லாம் பாருங்க, குழந்தைகள்லாம் ஏதாவது வார்த்தைகள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லாது. ஆனா அது என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்கோங்கிறது அவ அம்மாவுக்கு தெரியும். அது சொல்றது வேற மாதிரி சொல்லும். அம்மா இக்கு கொடுன்னு. இக்குன்னா என்னன்னா தீர்த்தம்ங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். நாம போய் இன்னும் இக்கு கேட்கறதேன்னு சொன்னா எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு புரியாது. அப்ப ஆதி மூலமேன்னு அது கூப்பிட்டு இருக்கு. அந்த ஸ்பஷ்டமான அந்த ஆர்டிகுலேஷன் இல்ல, பட் உள்ளுக்குள்ள அந்த அனுபூதி இருந்த காரணத்தினால பகவானுக்கு அது தெரிஞ்சு போச்சு. எப்படி குழந்தை கேட்கறது மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கோ அது வேற ஒரு நாமன்கிளேச்சரை யூஸ் பண்ணும், அது அதனுடைய அம்மாவுக்கு தெரியும். அது போல அந்த யானையினுடையதான பிளர்கள் இருக்கு பாருங்க, அதுதான் ஆதி மூலமேன்னு இருந்திருக்கு. அதனால அவர் என்ன பண்ணாரு, அவசரமாக ஓடி அதை காப்பாத்திருக்காரு. ஆகவே பக்திக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர், பக்தியினாலே அடையப்படக்கூடியவராக இருப்பவர் பக்தி கம்யா. ஆனா எப்படியாவது அவளை வசீகரணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா துராகர்ஷா, அதை பண்ண முடியாது. எத்தனையோ இடங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் அவளை கொண்டு புடிச்சுக்கிடணும் அப்படின்லாம் நாம நினைச்சோம்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரா விரும்பி, சரி நான் ஏற்கனவே இங்க சொன்னேன்னு நினைக்கிறேன், கண்ணினும் சிறிதாம்புங்கிறதான மதுரகவி ஆழ்வாருடைய இல்ல என்னன்னா கட்டுண்ண பண்ண பேராயம். பகவானை கட் பண்ண முடியுமா நாமோ? அவரே என்ன பண்ணாருன்னா, சரி நீ எனக்கு அம்மாவா ஆயிட்ட, இந்த ஜென்மாவில கட்டிக்கோ அப்படின்னு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணா, கட்டினா. இல்லைன்னா அவரை கட்ட முடியாது, யாராலையாவது கட்ட முடியுமா? சோ அப்படி துராராத்யா துராதர்ஷா. அதுக்கப்புறம் பாடலி குசுமப்பிரியா. அடுத்ததாக மகதி அப்படிங்கறதான நாமாவளி. மகத் சப்தம் ரெண்டு அர்த்தத்துல பயன்படுத்தப்படுறதுன்னு பாஸ்கராச்சாரியார் சொல்றார். ஒண்ணு பெருசுன்னு அர்த்தம், மகத்துனா பெருசு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா மகனீயகான்னு அர்த்தம், பூஜனீயகா அப்படிங்கறதான ஒரு அர்த்தம் உண்டு. இந்த மகான் அப்படின்னு நாம சொல்றோம் பாருங்க, மகான்னா அந்த இடத்துல என்னன்னா, இப்போ மகாபிரிவா அப்படின்னு நாம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த மகத் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பூஜனீயகான்னு அர்த்தம். மகத்துன்னா பெருசுங்கிற அர்த்தம் இல்ல. வாஸ்தவமா பார்த்தா அவர் ஒன்னும் ரொம்ப பெரிய அர்த்தம் இல்ல. குவான்டிடேட்டிவ் வைஸ்ல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய ஆளா தடமுடலா இருக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் தெரியல. ரொம்ப குறுகிய ஸ்ட்ரக்சர், மெலிந்த ஸ்ட்ரக்சர், இவ்வளவுதான். மகத்துங்கிற சப்தத்துக்கு பெருசுங்கிறதான அர்த்தம் அங்க இல்ல. மகனீயகான அர்த்தம், பூஜனீயகான அர்த்தம். அப்படி ரெண்டு அர்த்தங்களை சொல்றார். மகதி அப்படின்னா எல்லாவற்றும் பெருசானது. பெருசுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப உலகம் அப்படின்னா இதை காட்டிலும் பெருசு உண்டோ ஏதாவதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இதை காட்டில ஏதாவது பெருசு உண்டா அப்படின்னா இல்ல, இதான் இருக்கிறதுலே பெருசு. நான் உலகம் தான் நம்ம பூமியை சொல்லல, நான் என்டையர் கேலக்சிய சொல்றேன். அப்படி வச்சுன்னு பார்த்து இதை விட பெருசு ஏதாவது இருக்கான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? ஒன்னும் தெரியாது, நமக்கு எட்டின வரைக்கும் அதுதானோ. அது அம்பாளுடையதான ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னா அது அம்பாள் எவ்வளவு பெருசா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த வைத்தியநாத ஸ்தபதினு ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பெரிய சிற்பசாஸ்திரத்துல பெரிய எக்ஸ்பர்ட் அவர். அவர் ஒரு தடவை இந்த விளக்கம் கொடுக்கும் போது சொன்ன, நம்ம கோவில்ல போய் பார்த்தோம்னா இந்த துவாரபாலகர்கள் இருப்பான், பார்த்திருக்கோம், ரெண்டு பக்கம் பெருசா இருக்கும். அதுல பார்த்தா அவன் ஒரு காலை கீழையும் ஒரு காலை கதைக்கு மேலேயும் வச்சுட்டு இருப்பான். அந்த கதையில அந்த இது ஒண்ணு
வயர் மாதிரி இருக்கு பாருங்க, அது மேல ஒரு பாதத்தை எடுத்து வச்சுட்டு இருப்பா. அந்த கதைக்கு கீழே பார்த்தேன்னா ஒரு 2-3 யாழி இருக்கும், யானை இருக்கும், பாம்பு இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது பாருங்க, இந்த விமானத்துல எல்லாம் கூட பாத்துக்கலாம், நீங்க கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா யானை வரிசையில இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். அந்த யானை இருக்கு, எவ்வளவு பெரிய யானை, அந்த யானைக்கு மேல இத்தனை சமாச்சாரங்கள் எல்லாம் இருக்கு, அதுக்கு மேல அந்த இந்த கதையினுடையதான அந்த ரவுண்டு கூடு மாதிரி இருக்கு பாருங்க, அது இருக்குன்னா அப்ப அந்த ரவுண்டு கூடு யானையை விட எத்தனை மடங்கு பெருசாக இருக்கணும் பாருங்க. அதுல மேல ஒருத்த காலை வச்சு நின்று இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கணும். அவன் ஒருத்தருக்கு வாசல் காப்பாளனாக இருக்கான்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் துவாரபாலகர் அந்த மாதிரி போடுறோம்னு வைத்தியநாதத்தை பத்தி ஒரு புத்தகத்துல சொல்றாரு. என்ன அப்படின்னா இறைவனானவன் ரொம்ப பெரியவன். எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு தெரியும், let us proceed from known to unknown சொல்லுவோம். ஆனை பார்த்திருக்கேடா? பார்த்திருக்கேன். அந்த ஆனை ஒரு 10 ஆனை எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு மேல அந்த கதையினுடையதான சின்னது இருக்கும். உபனிஷத்தை அப்படித்தானே சொல்றது. பிரம்மானந்தம்னா என்னன்னு தெரியல, இப்ப சொல்றது உபனிஷத்து. சாதாரணமான ஒரு ஆனந்தம் தெரியுமா உங்களுக்கு? மனுஷ ஆனந்தம் தெரியும் சார், சந்தோஷப்பட்டு. அத போல 1000, அதுக்கு போல 1000, அதுக்கு போல 1000 அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே போறது. உபனிஷத்தை அப்படித்தானே சொல்லின்னு போறது. அது போல இறைவனானவன் மிக பெரியவன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரியவன் கேட்டா என்ன பதில் சொல்லு? அதனால என்ன பண்றாங்க, பிகரட்டிவா ரெப்ரசென்ட் பண்ணிருக்கா. ஒரு துவாரபாலகர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் அந்த அவர் ஒருத்தருக்கு துவாரபாலகராக இருக்காருன்னு சொன்னா உள்ள இருக்கிறவர் எவ்வளவு பெரிய மகனியராக இருக்கணும். அதுவும் இத்தனையும் கடந்து இதுலயே பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவர் எப்படி, இன்னும் உள்ளுக்குள்ள போக போக பாத்தீங்கன்னா இன்னும் கிட்டக்க அதிகார நந்தின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும் யோசிச்சு பார்ப்போம். அப்படி சொல்லுவா. அதனால இந்த மகதினா என்ன அர்த்தம்னா உயர்ந்ததுன்னா வெறும் சைஸ்ல மட்டுமல்ல, மகனீயா அப்படின்னு அர்த்தம். அப்ப மகதிங்கிறத 2 விதமான அர்த்தத்திலேயே பாஸ்கராச்சாரியார் சொல்லுவார். பெருசுன்னா என்ன அர்த்தம்னா இதை விட பெருசு இருக்க முடியாது. அனோரணியான் மகதோ மகியான் உபனிஷத் வாக்கியங்கள் இருக்க, அது போல இருக்கிறதுலே மிக உயர்ந்தது. என்ன எப்படி உயர்ந்தது பின்னாடி சொல்ல போறார். பராகாசான்னு ஒரு நாமாவளி வரும்போது அங்க சொல்ல போறார். எதையாவது நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாதானே தெரியும். எதை போலன்னா பிரம்மம் எப்படின்னா ஆகாசத்தை போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆகாசமும் பிரம்மம் ஒண்ணுங்கிற அர்த்தம் இல்ல. அவரே பாதராயண சூத்திரம் எழுதுறாரு, தல்லக்ஷணாதுன்னு எழுதுவார். ஆகாசா தல்லக்ஷணமோ ஏதோ ஒரு சூத்திரம் முதல் பாதத்துல 20வது சூத்திரமோ 21வது சூத்திரமோ பிரம்மசூத்திர இதுல சொல்றாரு. என்ன அப்படின்னா என்ன லட்சணம்னா என்ன அர்த்தம்னா அதை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். ஆகாசம் எப்படி பியூரா இருக்கோ அதை போல பிரம்ம தத்துவம் பியூரா இருக்கும். ஆகாசம் எப்படி ஆல் பர்வேசிவா இருக்கோ அதை போல பிரம்ம தத்துவம் ஆல் பர்வேசிவா இருக்கும். ஆகாசம் எப்படி பியூராக இருக்கோ அதை போல பிரம்ம தத்துவம். இதுதான் காட்டுறதுக்கு தானே தவிர அதான் சொல்லுவா தடர்த்த லட்சணம்னு சொல்லுவா. சுரூபம் இதை விட ரொம்ப இன்எக்ஸ்பிளிகபிள்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது நாம? அதனால என்ன பண்றது, தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லி இது தெரியுமோ இல்லையா உங்களுக்கு, தெரியும் இத போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவும் அதுவும் ஒண்ணுங்கிற அர்த்தம் இல்ல, இத போல அதுன்னு அர்த்தம், இதை விட உயர்ந்தது. அப்ப தடஸ்த லட்சணமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதையும் சூத்திர பாஷ்யத்துல எழுதுறாங்க. இப்ப மகதினா என்ன அர்த்தம்னா ரொம்ப பெருசு. எவ்வளவு பெருசு அப்படின்னா இதை விட பெருசு. எவ்வளவு பெருசு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பெரிய கேலக்சி இருக்கு, அந்த கேலக்சி அம்பாளுடையதான ஒரு அம்சம். அப்ப எவ்வளவு பெருசு ஓரளவு இமேஜின் பண்ணி பாத்துக்கலாம். அந்த மாதிரி மகதி மகனீயகான்னா பூஜனீயகான்னு அர்த்தம். ஏன்னா எந்த இடத்துக்கு பூஜை பண்ணாலும் அவள்கிட்ட தான் போய் சேர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தியாவந்தனத்திலே சொல்றோம். ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம். ஒரு சில பேர் சம்பிரதாயப்படி கேசவம் பிரதிகச்சத்தின்வா, ஒரு சில பேர் நாராயணம் பிரதிகச்சத்தின்வா, சில பேர் சாம்ப சதாசிவம் பிரதிகச்சத்தின்வா. நாமன் கிளேச்சர் என்னவாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல போய் சேர போறதுன்னு அர்த்தம். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம். சில பேர் சங்கரம் பிரதிகச்சதி அப்படின்வா, கேசவம் பிரதிகச்சத்தின்வா. நாமன் கிளேச்சரை பத்தி பிரச்சனை இல்லை இப்போ. ஆனா ஏதோ ஒரு தத்துவத்துல போய் சேர போறதுங்கிறதான் கிளியர் பண்றது. அப்படி பூஜனீயகான்னா என்ன அர்த்தம்னா இதை விட உயர்ந்ததான ஒரு தன்மையானது இருக்க முடியாது. ஆகவேதான் எதை பூஜை பண்ணாலும் அங்க போய் சேரும், எதை பூஜை பண்ணினாலும் அங்க போய் சேரும்.
அப்ப அதை பூஜை பண்ணினா எல்லாருக்கும் வந்து சேருமா சார் அப்படின்னு அதுக்கு எங்க வாத்தியார் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னு ஒண்ணு உண்டு. ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னு ஒண்ணு உண்டு இல்லையோ, நீங்க ஆத்து வாசல்ல இருக்கிற பொட்டியில போட்டேன்னா கூட ஹெட் போஸ்ட் ஆபீஸ் போயிடுவது. ஆனா ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டேன்னா ஆத்து வாசல் பொட்டிக்கு வருமோ? அதுபோல நீங்க இங்க எத்தனை பண்ணினாலும் இது எல்லாம் எங்க போகும்னா அம்பாளுக்கு போய் சேர்ந்துடும். அம்பாளுலயே பூஜை பண்ணு வச்சுக்கோங்க, இதுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அதுதான் ஃபைனல். அவன் அங்கே அந்த பொட்டியிலே போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளேயே ஒரு பொட்டி வச்சிருப்பாடு இல்லையோ, அந்த ஹெட் போஸ்ட் ஆபீஸ் இருக்கே அதுக்குள்ளேயே ஒரு பொட்டி வச்சிருப்பாடு இல்லையோ, அங்கேயே பூஜை பண்ற மாதிரி அர்த்தம். இங்கெல்லாம் பண்ணா வருமா அப்படின்னா தாராளமா நவகிரகத்தை பூஜை பண்ணா அம்பாளை பூஜை பண்ண மாதிரி ஆகுமா சார் அப்படின்னா ஆத்து வாசல்ல இருக்கிற பொட்டியில போட்டாலும் எங்க போகும்? அது மெயின் போஸ்ட் ஆபீஸ் போயிடுறது இல்லையோ. அது போல அதனால இப்ப அம்பாளை பூஜை பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க ஆத்து வாசல்ல இருக்கிற பொட்டியில போடுறதே எதுக்கோசரம்? அங்க போய் சேரணும்னு தானே. அப்ப அங்கேயே நாங்க பண்ணிட்டோம்னா அதனாலதான் என்ன பண்ணுவான்னா பிரதானேகி கிருதோயத்ரஹா பலவான் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லுவார் பதஞ்சலி மகாபாஷ்யத்தில் சொல்லும் பொழுது. முயற்சி பண்ணுங்கோ வாண்டான்னு சொல்லல, ஆனா எதுல முயற்சி பண்ணணும் தெரியுமா? நீங்க பிரதானேகி கிருத பிரயத்ரஹா பிரதானேகி கிருதோ எத்ரஹா பலவான் பவிஷ்யதி. எது பிரதானமானதோ அதுல ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் என்ன பண்ணோம்? பூமோ கலிதமய பாதானாம் பூமி தேவா அவலம்பனம்னு அம்பாளை ஒர்ஷிப் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதான் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் மாதிரி. அப்ப பிரதானமாக இருக்கக்கூடிய அம்பாளை பூஜை பண்ணணும். மற்றதெல்லாம் பண்ணணுமான்னா அதிகாரி பேதாது. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கே சார் அப்படின்னு முதல்ல இதெல்லாத்தையும் பண்ணி முடியாதவா இருக்கா, என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணுவோம்? ஆத்து வாசல் இருக்கிற பொட்டியில போடுவோம். அம்பாளுடையதான சுரூபம் தான் அதுவும். இருந்தாலும் என்னதுன்னா நம்மளால அங்க அந்த மாதிரியான தன்மை நமக்கு இல்ல. ஏன்னா இந்திரனே வாசல்ல நின்று இருக்கான்னு சொல்லிட்டாரு பகவத் பாதாள். யாரு? இந்திரன் முதலானவர்களே எங்க நின்று இருக்காளாம்? கர்த்தத்வாரத்துக்கு வெளியில பூபுரத்திரயத்துக்கு வெளியில நின்று இருக்காளாம். அப்ப யூ ஜஸ்ட் இமேஜின். பட் ரிஷிகள் எல்லாம் என்னன்னா பக்கத்துல போய் நின்றுட்டா, அவனுக்கு வேண்டாம், அம்பாள் அவாகிட்ட வந்துட்டார். பகவத் பாதாள் சொன்னார் சிவசக்தி காமஹான்னு மந்திரத்தை சொன்னார் சௌந்தரகிரியில. அடுத்த நாமாவளி பாருங்க, அம்பாள் எதிரில் வந்துட்டால கொணக்காந்திதாமா கரி கலப கும்பஸ்தனதா ஸ்லோகம் வந்துட்டேன். அப்ப அம்பாளுடைய பிரசன்ஸ் அங்க வந்தாச்சு. அவ ரிஷிகளுக்கு எல்லாம் என்னன்னா அம்பாள் தானாகவே வந்துருவா. அபிராம பெட்டருடைய லெவல்ல ஏற்பட்ட மாதிரி கோவிச்சுட்டார. வேற என்னடா இந்த மாதிரி அசட்டு பசங்களோட என்ன சேர்த்து வச்சுட்டே அப்படின்னு. பழிக்கே சென்று என் பாவங்களை செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கைவர்தமோடு என்ன கூட்டினேன்னு கோவிச்சுட்டார் அம்பாள. அடுத்த நிமிஷம் வந்து நிறுத்துட்டாவோ எதிரில். அதனால நாம அவகிட்ட போகணும் இல்ல, அவ தானா வந்துருவா. பெரிய ரிஷிகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான்னா அவளே வந்துருவோம். மற்றவாள்லாம் என்ன பண்ணணும்? அதுக்கான மெத்தடாலஜி இருக்கும் இல்லையோ, அந்த மெத்தடாலஜியில போய்தான் ஆகணும். அதுல யார் யாருக்கு எங்கெங்க என்ட்ரிங்கிறது சொல்லிட்டா. இந்திரன் முதலானவனே எங்க இருக்கான்னு அந்த 4வது துவாரத்துக்கு வெளியில நின்றுருக்கான். பாவம். ஏன்? சப்பல கரணானாம், அவனுக்கே இன்னும் கரணங்கள் சுத்தமாகலை. ஆகவே அவன் வெளியில இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். வசின்யாதிகள் எல்லாம் உள்ள இருக்கிறவர், வசின்யாதி தேவதைகள் எல்லாம் உள்ள நின்றுருக்கா, இந்திரன் வெளியில நின்றுருக்கான். ஏன் அப்படின்னா இந்திரனே சரித்த கரணம். அந்த மாதிரி மகனீயா மகதீன்னா என்ன அர்த்தம்னா மிக உயர்ந்ததாக பூஜைக்கு தகுந்தவளே மிக உயர்ந்தவன். ஏன் அப்படின்னா அவளை பூஜை பண்ணியாச்சுன்னா எல்லா மதத்தையும் பூஜை பண்ணினா மாதிரி அர்த்தம். ஆகவே மகதி. இன்னொன்னு சொல்லுவார், மகதிங்கிறது நாரதருடைய வீணைக்கு பேரு மகதின்னு பேரு. தத்ஸ்வரூபா இத்யர்த்தஹா அப்படி. அதுல அந்த வீணைக்கு என்ன ஒரு பெரிய மகத்துவம் அப்படின்னா வாசிக்கவே வேண்டாமா, அதுல இருந்து ஸ்வர சம்மேளனங்கள் வந்துட்டே இருக்குமா. இதை எங்க சொல்றான்னா மாகன் சிசுபாலவத்துல சொல்றான். நாரதர் தன்னுடைய வீணையை வச்சுட்டு ஆகாசத்திலிருந்து கீழே இறங்கி வர்றார். சிசுபால வதம்னு மாகனுடையதான புஸ்தகம். அதுல நாரதர் இறங்கி வர்றார் கீழே. ஜனங்கள்லாம் பாக்குறா, முதல்ல தெரியல அது மேலேருந்து இறங்கி வர்றாரோ இல்லையோ. முதல்ல பார்த்தேன்னா ஏதோ ஒரு பெரிய ஒளிக்கற்றை மாதிரி இருந்துதான். கதம் திரச்சீரம் அனூருசாரதேகே பிரசித்த மூர்த்வஜ்வலனம் பவித்புஜா பதத்யதோதாம விசாரி சர்வதா கிமேத தித்யாகுல மீட்சிதம் ஜனைஹி அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் என்ன இது பெரிய ஆச்சரியமா இருக்கேன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்காளாம். அதுக்கப்புறம் கிரமாதமும் நாரத இத்திய போதிதான்னு அவர் சொல்லி முடிச்சுட்டார். அவர் இறங்கி வரார். இறங்கி வரும்போது அவரையும் அறியாம அவர் மீட்டவே இல்லையா, ஸ்வரங்கள் எல்லாம் தானா வருதான். அதை பார்த்துட்டு என்னடா நம்ம வீடுல இருந்து இவ்வளவு அற்புதமான ஸ்வரங்கள் எல்லாம் வருதுன்னு அவரே பிரமிச்சு போய் பார்க்கிறாராம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றார், ரணத்திரா கட்டனயானபத்சதா ப்ருதக் விபின்ன ஸ்ருதி மண்டலைஸ்வரைஹி
ஸ்புடீபவத் கிராம விசேஷமூர்ச்சதாம் அவேக்ஷமானம் மகதிம் முகுர்முகு அப்படின்னு மாகன் சொல்றான். அந்த மகத்திய பார்த்து ஆஹா இது என்னடாது அற்புதமான வீணையா இருக்கே அப்படின்னு சொல்லி நாரதரே அதை கண்டு பிரமிக்கிறாராம். ஏன் அப்படின்னா மீட்டாமலேயே சுர சம்மேளனங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கான். அதுவும் எப்படி இருக்குன்னா ஸ்புடீபவத் கிராம விசேஷம் மூர்ச்சதா, அவ்வளவு கிளியராக மியூசிக்கலா டெக்னிக்கலா பர்ஃபெக்ஷனோட இருக்கே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாராம் நாரதர். அப்படிப்பட்ட உயர்ந்த மகதி நாம வீணாஸ்வரூபாவா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். நாரதருடையதான மகதிங்கிறதான வீணையினுடைய வடிவத்தை கொண்டவள். என்ன அந்த வீணைக்கு அப்படி அப்படின்னா அது மீட்டாமலேயே சுரசம்மேளனத்தை கொடுக்கும். சரஸ்வதி கூட வாசிச்சாதான் முடியும். இந்த இதுல பாத்துருக்கலாம் நீங்க சௌந்தரகிரியில விபஞ்சியா காயந்தி அம்பாளை நோக்கி ஸ்தோத்திரம் பண்றா, லக்ஷ்மி பாடுறா, சரஸ்வதி வீணை வாசிக்கிறா. நாமாவளி இருக்கோ இல்லையோ, சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு அற்புதமான ஒரு நாமாவளி. அம்பாள் பாடின்னு இருக்கா, லக்ஷ்மி சரஸ்வதி வீணை வாசிச்சுட்டு இருக்கா, அம்பாள் ஊஞ்சல்ல இருந்து ரசிச்சுட்டு இருக்கா. அது என்ன பண்ணாலாம் ஆஹா அப்படின்னு சொன்னாலாம் தலைராசி. இந்த ஆஹான்னு சொன்ன உடனே என்ன பண்ணாலாம் சரஸ்வதி தப்புன்னு தன்னுடைய முந்தானையினால அந்த வீணையை மூடிட்டாளாம். என்னடா சமாச்சாரம் அப்படின்னா அம்பாளுடைய குரலை கேட்ட பிறகு சரஸ்வதியினுடைய வீணையினுடைய நாதத்தை கேட்டா எப்படி இருக்கும்னா ஏதோ அபசப்தம் மாதிரி இருக்குமா. ஐயோ நான் வீணை வாசிக்கலன்னு மூடிட்டாளாம் சரஸ்வதி. காளிதாசன் இதே மாதிரி சொல்றான். பார்வதியை டிஸ்கிரைப் பண்ணும்போது அப்பியன்ய புஷ்டா பிரதிகூல சப்தா ஸ்ரோதுர் விதந்திரீரிவ தாட்யமானா அப்படின்னு ரொம்ப அற்புதமா எழுதுவான். பார்வதியை டிஸ்கிரைப் பண்றான். அது வரும்பொழுது அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. அந்த பேச ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பேச்ச கேட்டவாளுக்கு குயிலுடையதான ஒலி இருக்கு இல்லையா, அப்பியன்ய புஷ்டா, அந்நிய புஷ்டான்னு பேரு இருக்கு. காக்கையினால வளர்க்கப்படுறதுனால அந்த குயிலுக்கு அந்நிய புஷ்டான்னு பேரு. அந்த குயிலுடைய ஓசையானது ஸ்ரோதுர் விதந்திரீரிவ தாட்யமானா அப்படின்னு போட்டான். வாத்தியார் ரொம்ப அழகா சொல்லுவார். அதுக்கு இந்த மிருதங்கம் வாசிக்கிறதுக்கும் மிருதங்கம் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குடாங்க. மிருதங்கம் வாசிக்கிறதுன்னா அது தத்தித்தோம், நம்ம அது அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அந்த கல்யாணத்துல எல்லாம் போனோம்னா அந்த மேளக்காரன் என்ன பண்ணுவானா அந்த மேளத்தை இப்படி கவுத்து வச்சுட்டு டிவஞ்சாவோட போயிருப்பான்டா. இந்த குழந்தை எல்லாம் ஓடி வர்றது போறவர்கள்லாம் போக வர நட்டுவாங்க. அதுக்கு பேர் தாட்டியமானான்னு பேரு. அதாவது வாத்தியாருடைய ஆப்சர்வேஷன் சொல்றேன். அதாவது பாடம் நடத்துறதுங்கிறது வேற, இந்த ஆப்சர்வேஷன் இருக்கு போறோம். அதான் பெரிய மகான். நாங்கெல்லாம் வாயதம் சொல்றோம்னா அவர் போட்ட பிச்சை. அவரு இதை வந்து புரியலன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயோ பாக்குறாரு பாருங்க, எங்கேயோ எதையோ பார்த்ததை அப்படியே கொண்டு வந்து அந்த சாஸ்திரத்தோடய அந்த டீச்சிங்கோட இணைக்கணும். அதான் பெரிய விஷன். ஸ்ரோதர் விதந்திரீரிவ தாட்யமானா, வீணை வாசிக்கல, வீணை அடிச்சா எப்படி இருக்கும், அது இன்னும் கர்ண கொடூரமா இருக்குமே. அப்படி இருந்துதான் எது குயிலுடையதான ஒலி எப்போ பார்வதி பேச ஆரம்பிச்ச போது. அதே போல இங்க அம்பாள் ஆஹான்னு சொன்னா பேச கூட இல்லையா, ஆஹா நன்னா இருக்கேங்கிற மாதிரி பேஷ் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே சரஸ்வதி தன்னுடைய விபஞ்சியை மூடிட்டாளாம். எதுக்கு சொல்லன்னா விபஞ்சி கூட வாசிச்சாதான் ஸ்வரம் வரும். ஆனா இந்த நாரதருடைய வீணை மகத்தி இருக்க இது என்னன்னா அவர் மீட்டவே இல்லையா, மீட்டாமலேயே அதுல சுரகம் வேளாண் வருது. அப்படிப்பட்டதான அதனால்தான் அதுக்கு மகத்தின்னு பேரு. மகதி நாம நாரதருடையதான வீணையினுடைய சுரூபாவா அப்படின்னு பாஸ்கராச்சாரியர் வியாக்கியானம் பண்றார். மகதி பரம மகத்துவ பரிமாணத்துவாது. அது இது வந்து குவான்டிடேட்டிவ் வைஸ் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல இருந்தா எல்லாம் வரணும் அப்படின்னு அர்த்தம். பெருசு பெருசுன்னு உடனே நாம வெறும் சைஸை மட்டும் நினைச்சுக்க வேண்டாம், வீரியத்திலே கூட இருக்கலாம். இப்ப பாருங்க, இப்பெல்லாம் இந்த இது வந்து சொல்லியா இதுக்குள்ள பார்த்தோம்னா பல மணி நேரத்தினுடையதான உபன்யாசத்தை இதுல பண்ணிடலாம். இப்ப இத மகத்தின்னு சொல்லாம கூடாதான். மகத்தின்னா நாம நினைக்கிற மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை, அதுல இருந்துதான் எல்லாம் வரணும். அதனால அது அதோட மட்டும் இல்ல, அனோகம் அணியான், மகதோ மகியான், அனோகம் அணியான். இதை விட சின்னதாலாம் இப்ப இருக்கு. இதுவே சித்த பெருசு, இதை விட சின்னதா இவ்வளவு ஒண்ணு எல்லாம் இருக்கு. அது எத்தனையோ ஜிபின்னு சொல்றான். அது பேனா வச்சுட்டு இருக்க மாதிரி கூட இல்ல. அதுல இது இருக்கு, என்ன சொல்றாள், ஐபாட் ஏதோ சொல்றான். அதுல இவ்வளவு இருக்கு, இத்தனையோண்டு ஒண்ணு வச்சிருக்கான். அலுமினியம் இது மாதிரி இருக்கு. ஆப்பிளோட கம்பெனி இது ஒரு இவ்வளவுதான் இருக்கு. இது உள்ள வச்சுட்டோம்னா
எத்தனையோ ஜிபியா இருக்கு. அது பாட்டு ஒரு மெல்லிசா ஒயர் இருக்கு, கேட்டுட்டே போயிடும். என்னதுன்னா அந்த நான் எங்கேயோ ஊருக்கு போகும்போது ஒருத்தர் வச்சுட்டு இருந்தாரு. என்னதுன்னா இது ஒரு தகர இது மாதிரி இருக்கு, வெறும் சின்ன ஸ்லாப் மாதிரி இருக்கு. இந்த தகர இது அந்த பொம்மநாட்டிகள்லாம் அந்த இது போட்டுக்கிறா பாருங்க, அந்த மாதிரி இருக்கு சின்னதா. அது வச்சுருக்கான். அதுல இருந்து ஒரு சின்னதா இது வருது. அது பாட்டு என்னன்னா இது எத்தனை அத்தனை ஜிபி அப்படிங்கிறான். அப்ப இதை மகத்தின்னு சொல்றதா வேண்டாமா? சைஸ்ல பார்த்தேன்னா ரொம்ப அணுரணியா மகத்துவ வகையானது. ஒரு பெரிய இதுல இருக்க வேண்டியதெல்லாம் அதுக்குள்ள சின்னதா இருக்கு. அந்த மாதிரி மகத்தின்னா வெறும் குவான்டிடேட்டிவ் வைஸா தான் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை, குவாலிட்டேட்டிவ் வைஸாகவும் அதுல உயர்ந்ததாக இருக்கலாம். ஸோ பரம மகத்துவ பரிமாணத்துவாது. அடுத்ததாக நாரத முனேகே வீணா விசேஷா அப்படி மகதி தத்துவரூபா இத்தியர்த்தா அப்படின்னு சொல்லி விசேஷ ரூபான்னு போடுறார். விசேஷ ரூபான்னா என்ன அர்த்தம்னா மீட்டாமலேயே வருமா, மீட்டாமலேயே அதுல இருந்து சுரங்கள் எல்லாம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி மகதிங்கிறதான நாமாவளியை சொன்னார்.